பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்காக கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த வார்த்தையின் மூலியமா ஏசப்பா இந்த நாளில் உங்களோட என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, நீங்கள் ஏசப்பா கூட இருந்தீங்கன்னா உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாமே ஒழிந்து போயிடும். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தீமையான காரியங்களாக இருந்ததோ அது எல்லாமே ஒழிந்து போயிடும். நீங்கள் புதிய சிருஷ்டியாக காணப்படுவீங்கன்னு சொல்லி ஏசப்பா இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. நம்மளை இந்த காரியம் சஞ்சலப்படுத்துதே, நம்மளை இந்த காரியம் வேதனைப்படுத்துதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ அதை என் கரத்தில் ஒப்பு கொடுத்துரு, நான் அந்த காரியத்தை பார்த்து கொள்ளுகிறேன். நான் உனக்குள்ளே வந்துட்டேன்னா எல்லாமே புதியதா அப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு காரியம், உங்களோட வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, என் வாழ்க்கையை நான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எனக்குள்ளே இப்படியாப்பட்ட சுவாபங்கள் இருக்குது, இந்த மாதிரி காரியம் என்னை வேதனைப்படுத்துது, இந்த பழைய காரியம் என்னை துக்கப்படுத்துது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அந்த காரியத்தை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. என்னை இந்த மாதிரி காரியமெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, என்னை வேதனைப்படுத்துது, பிசாசு என்னை துன்பப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக அந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிடுவார். எல்லாம் சரீரத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கனால நம்மளால் அந்த காரியங்களை மறக்க முடியாது. ஸோ ஏசப்பா தான் நமக்கு இந்த காரியத்தில் ஹெல்ப் பண்ணணும். நம்ம விடணும்னு நினைப்போம், அதனால் விட முடியாது. பிசாசு நம்மளை துயரப்படுத்துவான். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க, நீ என் கரத்தில் இந்த காரியத்தை சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன், உன்னால் மறக்க முடியாதுதான், நான் இந்த காரியத்தில் உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி இந்த நாளில் உங்களை பலப்படுத்துகிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு காரியம், இந்த காரியத்தை நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லிடுங்க. இந்த காரியம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் ஏசப்பாக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் புதிய சிருஷ்டியாக காணப்படுறீங்களாம். மனுஷன்தான் உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் என்றைக்குமே உங்களை அப்படி பார்க்கவே மாட்டாங்க. ஏசப்பா உங்களை புதிய சிருஷ்டியாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவர் உங்களை இன்னைக்கு படைச்ச மாதிரி தான் உங்களை பார்ப்பாரு. ஸோ எதை நினச்சி கவலைப்படாதீங்க. பழைய காரியத்தை கர்த்தர் மாற்றிட்டாங்க, எல்லாவற்றையும் புதிதாக மாற்றிட்டாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இந்த வசனத்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடி உங்கள் பிள்ளைகளோட காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்க ஏசப்பா. அதற்காக உமை துதிக்கிறேன் ஏசப்பா. அவங்க என்னென்ன காரியத்தில் கவலைப்பட்டுட்டு இருக்காங்களோ அந்த காரியத்தை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றிட்டீங்க, அதற்காக உமை துதிக்கிறேன். அவங்கள புதிய சிருஷ்டியாக நீங்கள் படைத்திட்டீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவங்கள துக்கப்படுத்துகிறேன் எல்லா பிசாசையும் நீங்கள் விரட்டி அடிச்சிட்டீங்க, ஸ்தோத்திரம். தாழ்த்துற வெறுமையாக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். God bless you all. இந்த வசனம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.